ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஜென்ரல் நாலேஜ் பார்த்தோம்னா, அதாவது தமிழ் பார்த்தோம்னா ஜென்ரல் தமிழ் 100 கொஷின்ஸ் இருக்கும். அதே போல் தான் பார்த்தோம்னா ஜென்ரல் நாலேஜ் ஜிகேல பார்த்தோம்னா மீதி 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஜென்ரல் நாலேஜில் பார்த்தோம்னா டெய்லி ஒரு 10 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக 100 கொஷின்ஸ் 50 கொஷின்ஸ் அப்படின்னும் நிறையா இருக்கும். பிகாஸ் நான் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத் ரெண்டுத்துலேயுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 10 கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். அதில் என்ன வேணாலும் இருக்கலாம். எக்கனாமிக்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து அதில் ஐஎன்எம் இருக்கலாம், பாலிட்டி இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், சயின்ஸ் இருக்கலாம், சில டைம் மேக்ஸ் கூட வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாம் ஃபுல் ரிவிஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம பார்க்கலாம். ஓகே, first question. Who appoints the member and chairman of Central Information Commission? President of India, Home Minister of Country, Chief Justice of Supreme Court, Committee under leadership of Prime Minister. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது யார்? குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உள்துறை அமைச்சர், பிரதமரின் கீழ் உள்ள குழு. நான் பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவர். அடுத்து, இன் விச் சைட்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி ஹேஸ் நோ சிட்டாடல்? கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம் இது? சாகுந்தாரோ. த டியூவல் எக்கனாமி இஸ் ஏ மிக்சர் ஆஃப். இரட்டை பொருளாதாரம் என்பது டேஸின் கூட்டாகும். ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரும் மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் செக்டரும் சேர்ந்தது தான் என்னது? டியூவல் எக்கனாமி. பாரம்பரிய வேளாண்மை துறை மற்றும் நவீன தொழில்துறையை சேர்ந்தது தான். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். When the earth is furthest from the sun, it is said to be perihelion. On 21st March, the sun is directly overhead at the equator. This position is called spring equinox. அதாவது புவி சூரியனுக்கு வெகு தொலைவில் காணப்பட்டால் அதை அண்மை புள்ளி என்கிறோம். மார்ச் 21 சூரியன் நிலநடுக்கோட்டிற்கு மேல் செங்குத்தாக காணப்பட்டதால் வசந்த கால சமநாள் என்று அழைக்கிறோம். ஸோ இதில் எது சரியானது? இதில் 2 மட்டும்தான் வந்து சரியானது. ஓகேங்களா? அதாவது புவி வந்து சூரியனுக்கு வெகு தொலைவில் காணப்பட்டால் அது அண்மை புள்ளின்னு எப்படின்னு சொல்ல முடியும்? தொலைவில் இருக்கிறத அண்மை புள்ளின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஓகே, அதனால் 2 மட்டும்தான் கரெக்டு. ஸோ மார்ச் 21 சூரியன் நிலநடுக்கோட்டிற்கு மேலே செங்குத்தாக காணப்பட்டால் வசந்த கால சமநாள்ன்றோம், அதாவது ஸ்ப்ரிங் ஈக்வனாக்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். இன் திருக்குறள் விச் ஆஃப் த இயல் கன்சிஸ்ட் ஒன்லி ஒன் அதிகாரம்? அதாவது இரு குறளில் ஒரே 7 அதிகாரமுடைய இயல் இது. ஊழியல். Okay, consider the following statement. The ammonium compounds formed by ammonification process are oxidized to soluble nitrate. This process of nitrate formation is called nitrification. Carbon is the important nutrient needed for the survival of all living organisms. It is essential component of proteins, DNA and chlorophyll. பின்வரும் கூற்றுகளை கவனி. அம்மோனியாவதல் நிகழ்வின் மூலம் உருவான அம்மோனியா சேர்மங்கள் ஆக்சிஜனேற்றம் செயல்முறை மூலம் கரையக்கூடிய நைட்ரேட் உப்புகளாக மாற்றப்படுகின்றன. இந்த செயல்முறை நைட்ரேட்டதால் என அழைக்கப்படுகிறது. கார்பன் என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் வாழ தேவையான முக்கியத்துவம் வாய்ந்த முதல்நிலை ஊட்டச்சத்தாகும். இது பச்சையம், மரபு பொருள் மற்றும் புரதத்தில் அவசியமான பகுதி பொருளாக இருக்கிறது. Which of the following statement is correct? மேலே குறிப்பிட்ட கூற்றுகளில் எது சரியானது? ஒன்று மட்டும்தான் கரெக்டு. ஏன்னு பார்த்தோம்னா அமோனியா காம்பவுண்ட்ஸ் வந்து
அமினிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலிமா ஓகே அந்த இது ஓகே நைட்ரிஃபிகேஷன் அதுதான் நம்மளுக்கு தெரியும் நைட்ரேட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து பார்த்தோம்னா டிஎன்ஏவிலையும் குளோரோஃபில்லிக் கார்பன் இருக்கா? ஓகே நம்ம ஃபுல்லாக கூட தேவையில்ல, இது மட்டும் யோசிச்சு பாருங்கள். நம்மளோட மரபு பொருள்லையும் புரதத்துலேயும் அதாவது குளோரோஃபில் இருக்குல்லையே பச்சையமில் கார்பன் இருக்கா? அதை யோசிச்சு பாருங்கள். இல்லை அப்படின்னும் அது எப்படி கரெக்ட் ஆகும்? புரியுதுங்களா? ஓகே அடுத்து பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட் வாஸ் பைஃபுர்கேட்டட் ஃப்ரம் விழுப்புரம்? கீழ்காணும் எந்த மாவட்டம் விழுப்புரத்திலிருந்து பிரிக்கப்பட்டது? கள்ளக்குறிச்சி. ஓகே கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, அதை பற்றி இந்த சமவெளி நாகரிகம் பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனி. It was characterized as a trade-based economy. They are indications of metal coins used for transaction in IBC. Dairy products such as milk was found to be used as currencies of exchange in IBC. ஓகே அவ்வளோதான். இது பார்த்தோம்னா இது வர்த்தக அடிப்படையிலான பொருளாதாரமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட உலோக நாணயங்களின் அறிகுறிகள் இங்கு இருந்தன. இங்கு பால் பண்ணை பொருட்களாக பால் முதலியவை பரிமாற்று பொருட்களாக பயன்படுத்தியது கண்டறியப்பட்டுள்ளது. இதில் எது வந்து கரெக்ட்? 1, 3 மட்டும்தான் கரெக்டு. ஓகேங்களா? பரிவர்த்தனைக்காக உலோக நாணயங்கள்லாம் அவங்க யூஸ் பண்ண அறிகுறி எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். Choose the correct statement related to Gandhiji. Gandhiji's first fast was in 1918 in connection with the strike of mill workers in Ahmedabad. He started the satyagrahas on the banks of Sabarmati River in Ahmedabad in 1917. Gandhiji abandoned his title Kaiser-i-Hind in protest against Rowlatt Act. மகாத்மா காந்தி தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க. காந்திஜியின் முதல் உண்ணாவிரதம் 1918 அகமதாபாத்தில் உள்ள பருத்தி ஆலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொடர்பானது. 1917 அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி நதிக்கரையில் சத்தியாகிரக ஆசிரமத்தை தொடங்கினார். ரவுலட் சத்தியாகிரக எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காந்திஜி தனது கெய்சர்-இ-ஹிந்த் என்னும் பட்டத்தை துறந்தார். இதில் வந்து எது கரெக்ட்? 1, 2 மட்டும் தான் கரெக்ட். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவரோட ஃபஸ்ட்டு இது பார்த்தோம்னா சாம்பிரான் ஆடுறான் 1916. பட் வந்து உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னும் போது பார்த்தோம்னா 1918 தான். 2க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது போராட்டம் வேறு, இப்போ முதல் உண்ணாவிரத போராட்டம் வேறு. ஓகேங்களா? ஓகே அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் அவர் சபர்மதி நதிக்கரையில் என்ன பண்ண சத்தியாகிரக ஆசிரமத்தை தொடங்கினான்னு அகமதாபாத்தில் தெரியும் 1917 போய் படிச்சுட்டு வந்துட்டு. பட் வந்து கைசர்-இ-ஹிந்த் அப்படின்ற பட்டத்தை வந்து எதுக்காக திறந்தார்? ரவுலட் சட்டத்துக்காக இல்லை, ஜாலியன் வாலாபாக் அதுக்காக தான் திறந்தார். அதே மாதிரி தான் ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுவார்? அவரோட நைட்வுட் பட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன பண்ணுவார்? திருப்பி கொடுத்துருவார். ஓகேங்களா? ஓகே அப்போ ஆன்சர் என்னது? 1, 2 மட்டும் தான் கரெக்ட், 3 வந்து தப்பு. ஓகே அடுத்து பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபார் இன்கார்பரேட்டட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப். அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது இது. ஸோ ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கொஷின். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தோம்னா என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தோம்னா 51A. ஓகேங்களா? 51Aல பார்த்தோம்னா 11 இது இருக்கும். ஸோ அது வந்து அதாவது 10 தான் ஃபஸ்ட்டு இருக்கும் இனிஷியலாக, அதுக்கப்புறம் 1 ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம்னா ப்ரெசென்ட்டாக 11 இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏலேருந்து K வரைக்கும் இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா 51A இது கான்ஸ்டன்ட், இதுக்குள்ளார ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c இப்படி சொல்லிட்டு வரும் இல்லையா அது. ஸோ இது வந்து ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி, ஸ்வரன் சிங் குழு தான். ஓகேங்களா? ஓகே 10 கொஷின் முடிஞ்சாச்சு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்னு சொல்லுங்கள். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் இல்லாமல் டோட்டலாக வந்து ஒரு MCQ கொஷின் மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது. ஓகேங்களா? ஸோ ரிவிஷனுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் சீரீஸில் மீட் பண்ணுறேன். பாய்.